ஒரு டாக்டரை எப்படி நம்புவோம்? ஒரு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஒரு பேஷண்ட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றீங்க அப்படின்னா அந்த டாக்டரையே தெய்வம் மாதிரி பார்க்குறோன்னு சொல்லுவோம். அப்போ தெய்வத்தை எப்படி பார்ப்பீங்க? ஷாம்புவோ, ஃபேஸ் வாஷோ, இல்லை ஒரு சன்ஸ்கிரீனோ, இல்லை நம்ம சாப்பிட்ற உணவோ, இல்லை இந்த ஃபோனோ, இவங்க சொல்கிற அந்த சாம்சங்கு இப்போது அந்த ஃபோன்ஸ் எல்லாம் ஒரு 40,000க்கு மேலே இருக்காது, 40-50,000க்குள்ளே தான் இருக்கும். ஒரு 1000 ரூபாய்க்கு ஏமாத்திட்டாங்கன்றாங்க, ஒரு 2000 ரூபாய்க்கு ஏமாத்திட்டாங்கங்கிறாங்க, ஒரு 50,000 ரூபாய் ஃபோனை ஏமாத்திட்டாங்க, அவர் அப்படி பொய் சொல்கிறாரு, நம்மளை ஏமாத்துறாருன்றாங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? கடவுள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள் மனசுக்குள்ளே புதைச்சு உங்கள் வாழ்க்கையவே ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறேன். ஒரு 50,000 ரூபாயவே அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லி அவங்க ஏமாத்துறாங்க, கேள்வி கேட்குறாங்க அவங்கள. இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயம், அந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு நல்லது நடக்கும், இந்த கோயிலுக்கு போங்க நல்லது நடக்கும்னு சொல்லி நம்பி, அதாவது ஒரு டாக்டரை எப்படி நம்புவோம்? ஒரு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஒரு பேஷண்ட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாக்டரையே தெய்வம் மாதிரி பார்க்குறோன்னு சொல்லுவோம். அப்போ தெய்வத்தை எப்படி பார்ப்பீங்க?